எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சமையல் விருந்தில் நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ட் பாட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது ஒரு புலாவ் ரெசிபி. ரொம்ப நம்ம பொருட்கள்லாம் சேர்க்காம ரொம்ப சிம்பிளாக குயிக்காக இன்ஸ்டன்ட் பாட்டில் எப்படி இந்த வெரைட்டி ரைஸ் வைக்கலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ரைஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சமையல் விருந்தில் நிறைய வெரைட்டி ரைஸ் ரெசிபீஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் இந்த ரெசிபி செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. இதில் நான் வந்து இன்றைக்கி சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ண போகிறேன். இதில் 2 கப்பு சீரக சம்பா எடுத்திருக்கேன். இதை நான் வந்து வெறும் கழுவிட்டு தான் நான் வந்து இதை சேர்க்குறேன். இதை ஊற வைக்காமல் தான் நான் சேர்க்குறேன். இதில் 3 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். சோம்பு 1/4 டீஸ்பூனுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து 1 டீஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன், அதையும் நான் இங்கே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 3 கிராம்பு, 2 இன்ச் பட்டை, அதுக்கப்புறம் ஸ்டார் அனீஸ் சேர்த்துக்கலாம். இங்கே நான் கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலைக்கு பதிலாக நீங்கள் வந்து கொத்தமல்லி புதினாவும் சேர்க்கலாம். நான் கருவேப்பிலை சேர்த்தா நல்ல மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் கேஷ்யூ நட் சேர்க்குறேன், இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் இந்த அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க தண்ணி சேர்க்க போகிறோம். இங்கே நான் 2 கப்பு அரிசிக்கு வந்து 4 கப்பு தண்ணி சேர்க்குறேன். அதாவது நான் அரிசியை ஊற வைக்காமல் 4 கப்பு சேர்க்குறேன். இது நீங்கள் அரிசியை ஊற வச்சிங்கன்னா 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இங்கே நான் வந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் இல்லைன்னா நீங்கள் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறோங்க. இந்த உப்பு நல்லா கரையிற அளவு இந்த மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இன்ஸ்டன்ட் பாட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ இது ஆஃபில் இருக்குது. ஸோ இன்ஸ்டன்ட் பாட்டை நம்ம கரெக்டாக க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே வந்து ரைஸுங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி இது வந்து 12 நிமிஷம் எடுக்கும் நமக்கு இந்த ரைஸ் மொத்தமாக குக் ஆகி வர்றதுக்கு. இதில் நம்ம வதக்குறதோ இல்லைனா நம்ம இஞ்சி வெள்ளப்படாது எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நம்ம செய்யக்கூடிய வெரைட்டி ரைஸ் இது. இப்போ ஆட்டோவுக்கு வந்து இப்போ குக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நமக்கு வந்து ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குக் ஆகிட்டனால நான் கேன்சல் கொடுத்துட்டு இதை நான் அப்படியே ஆஃப் பண்ண விட்டுறாமல் நான் அதை வந்து கேஸை வந்து இதுலேருந்து ரிலீஸ் பண்ணி விடுறேன். அந்த ப்ரெஷரை ஃபுல்லாக இதுலேருந்து ரிலீஸ் பண்ணி விடணும். நாம் அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இந்த அரிசி ரைஸ் எல்லாம் உன்னோட ஒட்டி கெட்டியாக மாறிடும். அதனால் அது ரெடியான உடனே பீப் சவுண்ட் வந்த உடனே நீங்கள் வந்து கேஸை ரிலீஸ் பண்ணிடுங்க. அந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபோர்க் எடுத்து நாம் வந்து உள்ளக்க இருக்க அந்த ஸ்டீம் எல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உள்ளே இருக்க அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த பேன் இருக்குல்லையே அதை எடுத்து தனியாக வெளியே வச்சுருங்க. நீங்கள் அந்த இன்ஸ்டன்ட் பாட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா அது இருக்கிற ஹீட்டில் வந்து ரொம்பவே அது வந்து கெட்டித்தன்மை பட ஆரம்பிச்சிடும். அதனால் தனியாக எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ உதிரியாக இருக்குது. ஈஸியான குயிக்கான வெரைட்டி ரைஸ் இது. இப்போ ரொம்ப டேஸ்டியான ஈஸியான இன்ஸ்டன்ட் பாட் வெரைட்டி ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரைஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இதோட நீங்கள் எக் கறி